ஓவியர், கற்பனையை தட்டி விடுவதால் கவிஞர், கருத்துக்களை எழுதுவதால் எழுத்தாளர், இன்றொரு தகவல் வழங்குவதால் பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட நம் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் திரு வில்லியம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முப்பெரும் விழாவின் சிறப்பு விருந்தினர், தமிழக நார்பர்ட் துறவர சபையின் தலைவர் திரு பெனடிக்ட் பால்ராஜ் ஓபிரேம் அவர்களுக்கும், செம்பட்டு அமல அன்னை ஆலய பங்கு தந்தை திரு லாரன்ஸ் ஓபிரேம் அவர்களுக்கும், முன்னாள் தலைமை ஆசிரியை திருமதி மேரி டாரத்தி இசபெல்லா அவர்களுக்கும், நம் பள்ளிகளின் தாளாளர் அருட்தந்தை ஆரோக்கிய செல்வன், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள், எனதருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான காலை வணக்கம். யாரோ ஒருவனால் மண்ணில் எரியப்பட்டேன், சருகுகள் யாவும் மக்கி உரமாகிட, என் முன்னோர் வினைப்பயனாய் மழைநீர் விழ, முட்டி துளைத்து மண்ணை கிழித்தெழுந்தேன், விதையனும் போராளியான நான் விருட்சமானேன், தனித்திருந்த நான் தகவமைக்கப்பட்டேன் சூழலால், புணர்தலின் காலமதில் பூக்கத் தொடங்கினேன், என் மேனி எங்கும் எழில் மலர்கள் குலுங்கிட, தேனீக்களாலும் வண்டினங்களாலும் இனமாக்கப்பட்டேன், காற்றின் வேகத்தால் வேற்றிடம் பயணித்தேன், இயற்கை நாளையால் சந்ததிக்கு வழிவிட்டேன், மலர்கள் யாவும் கருவுற்று காய்கள் பழங்களாயின, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இறை தந்தேன், பலவிதமான உயிர்களுக்கும் உறைவிடமானேன், மரமாகும் என்னை பறவை ஒன்று தன் வயிற்றினுள் விதையாக சுமந்து பறந்தது, புசித்த பறவைகள் எங்கோ எச்சமிட மீண்டும் இழுக்கப்பட்டேன் வாழ்க்கை சுழற்சியினுள், இயற்கை இடமளிக்க என் இனமே எனக்கு நீர் வார்க்க, இவ்விடத்தில் நானும் விழுந்தேன் பிரம்மனாய், இறுதியில் நான் பெயர் சூட்டப்பட்டேன் யாரோ ஒருவனால், நாளது தேதியில் என் பெயர் வனம் எனும் வரம், இப்படிக்கு தங்கள் அன்புள்ள விதை என்று ஒரு அருமையான கவிதையை வாசித்தேன். பறந்து விரிந்த விருட்சமான புனித நார்பர்ட் துறவர குழுமத்தின் விதைகள் புனித நார்பர்ட் துறவர குழும அருட்தந்தையர்கள், நற்கருணையின் திருத்தூதர் புனித நார்பர்ட் உள்பட 20க்கும் மேற்பட்ட புனிதர்களை விதையாக விதைத்தது புனித நார்பர்ட் துறவர சபை. இந்திய மண்ணில் புனித நார்பர்ட் சபை 100 ஆண்டுகளை கடந்து எழுச்சி நடை போடுகிறது என்றால் அதற்கு காரணம் புனித நார்பர்ட் துறவர சபை குருக்கள் அனைவருமே. ஆன்மீக பணி, மருத்துவ பணி, சமூக பணி, கல்வி பணி என இவர்கள் ஆற்றக்கூடிய சிறப்பான பணிகளால் இன்று இந்த நார்பர்ட் துறவர சபை எழுச்சியோடு வேறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திரு பெனடிக்ட் பால்ராஜ் ஓபிரேம் அவர்கள் அம்மா பேசும்போது சொன்னாங்க, ஃபாதர் 1990 அருட்தந்தை பெனடிக்ட் பால்ராஜ் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2001 முதல் 2008 முடிய தமிழக நார்பர்ட் சபை தலைவராகவும், நம் ஆபர்ட் மார்சல் பள்ளிகளின் தாளாளராகவும், சமூக அறிவியல் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புக்குரியவர். அயலக பணியாக கடந்த 11 ஆண்டுகள் கனடாவில் ஆன்மீக பணியாற்றி தற்போது மீண்டும் தமிழக நார்பர்ட் சபை தலைவராகவும், நார்பர்ட் சபை பள்ளிகளின் மேலாளராகவும் பணியேற்றுள்ளார். 35 வருடங்கள் குருத்துவ பணி அனுபவமிக்க, நகைச்சுவை உணர்வுமிக்க தந்தையின் பணிக்காலத்தில் நம் பள்ளி பல்வேறு மேம்பாடுகள் அடைந்தன. புதிய கட்டிடங்கள், புதிய பேருந்து போன்றவை அதில் சில. KK நகர் பங்கில் புனிதர்களின் அரசி ஆலயம் இவர் பணிக்காலத்தில் கட்டப்பட்டது சிறப்பாகும். மீண்டும் தமிழக நார்பர்ட் சபையின் தலைவர் பணியை சீரும் சிறப்புமாக ஆற்ற அருட்தந்தை பெனடிக்ட் பால்ராஜ் ஓபிரேம் அவர்களை பலத்த கரவொலியுடன் எழுப்பி நாம் அனைவரும் வாழ்த்துவோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் திரு லாரன்ஸ் ஓபிரேம் அவர்கள் 2015 குருப்பட்டம் பெற்று 10 வருட குருத்துவ பணி நிறைவு செய்திருக்கிறார். குருவாக முதல் பணியாக ஜார்க்கண்ட் மாநில பொருளாளராக பணியாற்றியவர். பிறகு பாளையங்கோட்டையில் கல்வியியல் பட்டப்படிப்பு படித்தவர். திருவொற்றியூரில் உள்ள புனித நார்பர்ட் மெட்ரிக் பள்ளி மற்றும் புனித நார்பர்ட் மேல்நிலைப் பள்ளியில் 1 வருடம் ஆசிரியர் பணியாற்றியவர். சென்னை ஆவடியில் உதவி பங்கு தந்தையாக 3 ஆண்டுகள் பணியாற்றியவர். 2022 நம் பள்ளியில் சிறிது காலம் ஆங்கில பாடாசிரியராக பணியாற்றினார். மிகவும் அமைதியானவர். தற்போது செம்பட்டு அமல அன்னை பங்கு தந்தையாகவும் சேத் சமூக பணி மைய இயக்குநராகவும் பொறுப்பேற்றுள்ளார். இளைய குரு தனக்கிட்ட பணிகளில் சிறப்பாக பணியாற்ற நாம் பலத்த கரவொலியோடு அவரை வாழ்த்துவோம்.
அடுத்து நம் பாராட்டுக்குரியவர் நம் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியை திருமதி மேரி டாரதி இசபெல்லா அவர்கள். தாயாம் தமிழ் மொழியை சிறப்பு பாடமாக எடுத்து தமிழாசிரியராக பணியாற்றியவர். 31 வருட ஆசிரியர் பணி, தொடர்ந்து 25 ஆண்டுகளாக நம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முழு தேர்ச்சி பெற்றுக் கொடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தவர். கைதட்டலாமே. 25 ஆண்டுகள், தொடர்ந்து 25 ஆண்டுகள் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு தேர்ச்சி பெற்றுக் கொடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தவர். தலைமை ஆசிரியராக 1 வருடம் பணியாற்றியவர். பணி நிறைவு பெற்ற பின்பும் காட்டூர் குழந்தைகளுக்கு ஆகிய பங்கு பெற உறுப்பினராகவும் பாடகர்கள் உறுப்பினராகவும் ஓய்வில்லாமல் உழைத்து வருபவர். அவருக்கு நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம் கிடைக்க நமது எல்லாமல்ல இறைவனை நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்று கல்வி வளர்ச்சினால் இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி. சுபான்சு சுக்லா என்ற பெயர் கேட்டீங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற பெயர் சுபான்சு சுக்லா. தெரியும் சுபான்சு சுக்லா, தெரிஞ்சவங்க இங்க வரலாம். காலாளர் தந்தை சொல்றாரு, கை தூக்குங்க, இங்க வரலாம். சுபான்சு சுக்லா இன்னைக்கு ட்ரெண்டிங் அவர் தான். சரி, காலம் கருதி நானே சொல்லிடுறேன். சர்வதேச விண்வெளி நிலையம் விண்வெளியில் இருக்கு. அதுல இந்தியாவை சேர்ந்தவர் முதலாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றவர் சுபான்சு சுக்லா. இதற்கு முன்பாக நிலவுக்கு சென்றவர் ராகேஷ் சர்மா. நம் இந்திய 17 நாட்கள் 60 வகையான ஆராய்ச்சிகளை விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் செய்திருக்கிறார். மீண்டும் கேட்டால் மறந்து விடார்கள். சுபான்சு சுக்லா இந்தியராக நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய தருணம். என்று இந்த டிராகன் விண்கலத்தில் இன்று மதியம் 3 மணிக்கு பசிபிக் பெருங்கடலில் அவர் வந்து இறங்குகிறார். 17